Hi team, good afternoon. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Danfoss FC302 VFD 15 kW இந்த VFDயில் ஆப்ஷன் கார்டு இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் எப்படி பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ஆப்ஷன் கார்டு ஃபிக்ஸிங் அண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஃபெச்சிங் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்த்துருவோம். இதுதான் Danfoss Modbus TCP கார்டு MCA 122. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கார்டு மூலியமாக தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஈத்தர்நெட் போர்ட் மூலியமாக கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த ப்ரோட்டோக்காலை எப்படி எனேபிள் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸிங் பார்த்துடலாம். ஸோ இது பேசிக்காகவே ஆப்ஷன் ஏ கார்டு. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் ஏ கார்டை நம்ம ஆப்ஷன் ஏ போர்ட், விச் மீன்ஸ் கண்ட்ரோல் கார்டோட இந்த லேயர் வந்து ஆப்ஷன் ஏ லேயர், இது ஆப்ஷன் பி லேயர். ஸோ ஆப்ஷன் ஏ கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷன் ஏ லேயரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ போர்ட்டில் ஆப்ஷன் ஏ கார்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, Modbus TCP கார்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கனெக்ஷன் ஸ்டிஃபாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸ் கனெக்ஷன்ஸ் இருந்தால் கம்யூனிகேஷன் வந்து பார் ஆயிரும். ஸோ இப்போ கனெக்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம் ட்ரைவுக்கு. ஸோ ஒன்ஸ் ட்ரைவுக்கு சப்ளை கொடுத்தோன்னா ஆப்ஷன் கார்டு எனர்ஜைஸ் ஆகும். இனிஷியலாக இங்கே க்ரீன் LED எரியும். ஸோ விச் மீன்ஸ் ஆப்ஷன் கார்டு எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. தென் Danfossோட இந்த ஃப்ரண்ட் மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம LCPயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ Danfossோட கிராஃபிக்கல் LCP நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஸ்க்ரீன் நமக்கு வந்துருச்சு. இப்போ எப்படி Modbus TCP கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது, அது மூலிமா எப்படி மாட் ஸ்கேனோட கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி டேட்டா ரீடிங் அண்ட் ரைட் இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இனிஷியலாக எடுத்தோன்னே இது Modbus TCPங்கிறதுனால நம்மளோட Danfossல 12th குரூப் போனோம். இந்த 12th குரூப் தான் TCP போர்ட்டை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான குரூப். ஸோ இதில் வந்து நம்ம 12th குரூப் போனோம். இனிஷியலாக இங்கே 12th குரூப்பில் பார்த்தீங்கன்னா IP செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் நம்மளோட ஃபஸ்ட் எடுத்தோன்னா IP அசைன்மெண்ட், இதில் வந்து மேனுவல் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு சிஸ்டமில் மாட் ஸ்கேனில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து IP ஸ்கேன் வந்து IP அட்ரஸ் அசைன்மெண்ட் வந்து மேனுவலில் வச்சிடணும். அண்ட் தென் IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஸ்டமில் சிங்க் ஆகிருக்கிற நீங்கள் உங்களோட ஓன், ஏன்னா மேனுவல்னு வச்சதுனால நம்ம இங்கே IP அட்ரஸ் அவுட் ஆஃப் அவர் ஓன் இது கொடுக்கலாம். இது வந்து நாங்கள் கொடுத்துருக்குற IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.250.012 கிளியராக கொடுத்துருக்கோம். சப்நெட் மாஸ்க் வந்து 255 இது கொடுத்துருக்கோம். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளா அலைன் பண்ணுற வேல்யூ தான். டிஃபால்ட் கேட்வே இதெல்லாமே ஓகே. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ் தான். வெரி வெரி சிம்பிள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க, மெயின் ஸ்க்ரீன் வந்துருங்க. இப்போது நம்ம இங்கே ஏன் ஃபீல்டு பஸ் ஃபால்ட் வருதுன்னா, இப்போ நம்ம இன்னும் ஈத்தர் போர்ட் கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு ஃபீல்டு பஸ் ஃபால்ட் வந்துருச்சு. விச் மீன்ஸ் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை மாட் ஸ்கேனோட. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி டபுள் சைடு ஈத்தர்நெட் போர்ட் தேவை. ஸோ இதோட ஒரு எண்டு வந்து நம்மளோட சிஸ்டமோட இதுலேயுமே பேக் எண்ட்லேயுமே, இன்னொரு எண்டு வந்து ஆப்ஷன் கார்டோட இன் எண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இன் போர்ட்டில் ஒரு எண்டும் நம்மளோட லேப்டாப்போட பேக் எண்டில் இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபீல்ட் பஸ் ஃபால்ட் கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டுமே எரியுது. ஸோ விச் மீன்ஸ் சிங்க் ஆகிருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த IP அட்ரஸில் வந்து இஷ்யூஸ் நிறையா இருக்கும். இந்த போர்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்து IP அட்ரஸ் வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸில் போய் யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் IP அட்ரஸ். ஸோ ஈத்தர்நெட் போர்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் TCP இந்த நெட்வொர்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா IP அட்ரஸ் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற IP அட்ரஸ் வந்து இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸோட வேல்யூவும் சப்நெட் மாஸ்கோட வேல்யூ ஒன்றா இருக்கணும் சிஸ்டமில். இங்கே நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ சப்நெட் மாஸ்கோட வேல்யூ அதுதான் ட்ரைவ்லையும் இருக்கணும். அதே மாதிரி IP அட்ரஸில் 192.168.250 இந்த 3 டிஜிட்ஸும் இங்கே என்ன என்டர் பண்ணியிருக்கோமோ அதான் இருக்கணும். அந்த லாஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. நம்ம 250 நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற கவுண்ட் பார்த்திங்கன்னா 12 கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இங்கே 250 மேக்ஸிமம் போர்ட். ஸோ 12 வந்து 250க்குள்ளே இருக்குது. பட் ஒன் திங், நீங்கள் மேலே அலைன் பண்ணுற வேல்யூவும் இதோட வேல்யூவும் மேலே அலைன் பண்ணுற வேல்யூ இங்கே என்ன வேல்யூ அலைன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே அழுத்திட்டிங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். ஒன்ஸ் இப்போ நான் வந்து என்னோடய மெயின் ஸ்க்ரீனுக்கு வரேன்.
மெயின் ஸ்க்ரீனில் நான் இப்போ மார்க் ஸ்கேன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ மார்க் ஸ்கேன் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களோட காயில் ஸ்டேட்டஸை ஹோல்டிங் ரெஜிஸ்டராக மாற்றிக்கோங்க. லென்த் நமக்கு 10 வேல்யூஸ் ரீட் பண்ண போகிறோம். ஸோ லென்த் வந்து 10 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இங்கே தான் கனெக்ஷனுங்கிற ஒரு இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கனெக்டில் போய் நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் அலைன் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து 12 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான வேல்யூ இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்ப 012 என்ட்ரு பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் லாஸ்ட் டிஜிட் என்னவோ அது மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும் வித்தவுட் 0. அதே மாதிரி மேலே வந்து ரிமோட் மாட்பஸ் டிசிபி சர்வருங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக COM1 இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணதுனால இங்கே இருக்குது. இதுலேயுமே ரிமோட் மாட்பஸ் டிசிபி சர்வர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் போர்ட்டோட ஐடி அது வந்து டிஃபால்ட் வேல்யூ தான். இதை நம்ம வேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஓகே ஃபிக்ஸ் பண்ணோன்னே ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் போலோட ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. ஒன்ஸ் இங்கே நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஸ்லேவோட ரெஸ்பான்ஸும் நமக்கு வந்துடும். இப்போ நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன் பாருங்கள். கம்யூனிகேட் பண்ணோன்னே நான் ஒரு அட்ரஸ் கொடுத்தோன்னே ஸ்லேவோட ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆன் த டைம் 2 ஸ்லேவும் நீங்கள் ரீசெட் பண்ணாலும் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இப்போ ட்ரைவ் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா மாட்பஸ் டிசிபி மார்க் ஸ்கேனோட சிங்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனிஷியலாக வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். நம்மளோட டான்ஃபோஸோட அட்ரஸ் 1148ங்கிறது ட்ரைவோட ஆன் கமெண்ட். இப்போ நான் இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் மோடுக்கு போயிடுச்சு. ஃப்ளைங் ஸ்டார்ட் மோடுக்கு போயிடுச்சு. விச் மீன்ஸ் ட்ரைவ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளீட்டாக மார்க் ஸ்கேன் வந்து ட்ரைவோட ஆப்ரேஷன் லெவல்ஸ் வந்து கவுன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஐபி மூலியமாக. ஸோ இப்போது இந்த ஸ்டார்ட் கமெண்ட் வந்து வந்துருச்சு. இப்போது ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் ஃபீடிங் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ்க்கு அட்ரஸ் வந்து 2811. ஸோ இந்த டான்ஃபோஸோட மாட்பஸ் ப்ரோட்டோக்காலில் நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து இன்டீஜர் வேல்யூஸாக தான் கொடுக்கணும். விச் மீன்ஸ் 0 ஹெர்ட்ஸ்க்கு 0வும் 16384ங்கிற இந்த இன்டீஜர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்க்கும் ரன் ஆகும். ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம வந்து 8192 விச் மீன்ஸ் 25 ஹெர்ட்ஸ் 50% ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஒன்ஸ் நான் இப்போ 100% ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் 16384. ஸோ கம்ப்ளீட்டாக டான்ஃபோஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது மார்க் ஸ்கேனோட டிசிபியோட ஆப்ரேஷன் விச் வாஸ் பர்ஃபெக்ட்லி குட். ஏன்னா நம்ம கொடுக்குற ரெஃபரன்ஸு ட்ரைவ் சிங்க் ஆகிக்குது. ஸ்டார்ட் ஸ்டாப்பும் வந்து நமக்கு குவென்ச் பண்ணுது. அவ்வளோதான் டீம். வெரி வெரி சிம்பிள் எஃபெக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன். நமக்கு இதில் எந்த லேகுமே இருக்காது. யூ கேன் ஈஸிலி கம்யூனிகேட் அண்ட் retrieve the values from Modbus TCP through using this protocol. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.